ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசியா கப் 2025. என்னது ஏசியா கப் இந்த வருஷம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. இந்த வருஷம் ஃபுல் ஆஃப் கிரிக்கெட் இயர் தான். சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஐபிஎல் நடக்க போகுது, அதுக்கப்புறம் இந்தியா விஸ் இங்கிலாந்து சீரீஸ் ஒன்று இருக்கு, இதுக்கு இடையில WTC ஃபைனல் இருக்கு, அதுக்கப்புறம் ஏசியா கப் இருக்கு. ஒரே ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட் தான். இந்த வருஷத்தை நம்ம கிரிக்கெட்டுக்கு விட்டுறலாம். ஓகே, சரி, இந்த ஏசியா கப் பத்தி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து வீடியோவால பேசலாம். பொதுவா ஏசியா கப் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு சீசன் வந்து ஓடிஐ ஃபார்மேட்டா நடத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து T20 ஃபார்மேட் நடத்துவாங்க, திருப்பி அதுக்கு அடுத்து ஓடிஐ, அதுக்கப்புறம் T20 அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஏசியா கப் வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடி 2023ஆம் ஆண்டு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஏசியா கப் நடத்தினாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிஐ ஃபார்மேட்ல வந்து நடந்துச்சு. இந்தியா தான் அதுல ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப 2 வருஷம் கழிச்சு இப்ப T20 ஃபார்மேட்ல நடக்க போகுது. சோ இந்த வருஷம் வந்து யார் யார் இருக்க போறா, அண்ட் இந்த கேம்ஸ் எங்க நடக்க போகுது, டோட்டலா எத்தனை கேம்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த வருஷம் வந்து இந்தியாலையும் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காலையும் கம்பைன் பண்ணி ஏசியா கப் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா இப்போ ரீசெண்டா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி டைம்ல ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், நாங்க இங்க இருந்து அங்க வந்து விளையாட மாட்டோம் அப்படிலாம் போயிட்டு இருக்கப்போ இந்த ஒரு சமரசமா ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஓகேங்க, இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான்ல ஆடல அப்படின்னா இந்தியாவில் நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம், ஸோ நீங்கள் வந்து ஒரு நியூட்ரல் வென்யூ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால இப்போ கிரிக்பஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் இந்தியாவில் ஏசியா கப் நடக்காது, அதுக்கு பதிலாக ஸ்ரீலங்காலையும் யுஏஇலையும் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த வருஷமே இந்தியா ஸ்ரீலங்கா தான் இருந்துச்சு, பட் இப்போ என்னன்னா ஸ்ரீலங்கா யுஏஇ அப்படின்னு வந்து மாத்திருக்காங்க. ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சேன்னா, இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் ஆடாம ஸ்ரீலங்காவில் பாகிஸ்தானோட மேட்சஸ் இருக்கலாம் தான் நான் யோசிச்சேன். பட் ஆனா தெரியல, யுஏஇ தான் வந்து காமனா நியூட்ரலா ஒரு கிரவுண்டா வந்து பாக்குறாங்க போல. சோ அதனால இந்த வருஷம் வந்து யுஏஇ அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கால மேட்சஸ் நடக்க போகுது. மொத்தம் 19 கேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. ஆக்சுவலி மொத்தம் 8 டீம் வந்து கலந்துக்க போறாங்க. ஓகே, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், யுஏஇ, ஓமன், ஹாங்காங், இந்தியா, பாகிஸ்தான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அந்த 8 டீம். எஸ், இதுல வந்து 4 நாளா வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏ குரூப் பின்னு வந்து பிரிச்சிருவாங்க. ஓகே, பிரிச்சுட்டு டாப் 2ல இருக்கிற 2 குரூப்ல இருந்துமே டீம்ஸ் வந்து சூப்பர் 4க்கு குவாலிஃபை ஆவாங்க. சூப்பர் 4ல இருந்து அடுத்து அந்த ஃபைனல் அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து மேக்சிமம் 3 வாட்டி வந்து பாகிஸ்தானோட மோதுறதுக்கு இந்த வாட்டி சான்சஸ் இருக்கு அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து போக போக தான் தெரியும். நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்டு கப் வேற இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஏசியா கப் 2025 உண்மையிலுமே ஒரு சூப்பரான விஷயம் எல்லா டீம்ஸுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் இதுல நோட்டபிளான அப்சன்ஸ் ஒன்று இருக்கு. நேபாள் ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ரைஸ் ஆகிட்டு இருக்க ஒரு அசோசியேட் நேஷன் ஃப்ரம் ஏசியன் கண்ட்ரி அப்படின்னா அது வந்து நேபாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த நேபாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து குவாலிஃபை ஆகல 2025ஓட இந்த ஏசியா கப்புக்கு. பிகாஸ் லாஸ்ட் இயர் அவங்க விளையாண்டாங்க, இந்த வருஷம் அவங்க குவாலிஃபை கூட ஆகல. எஸ், அது வந்து கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. ஓகேங்க, இந்த தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தபடியா வந்து பங்களாதேஷ்ல நடக்க போகுது ஏசியா கப்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மறுபடியும் வந்து பாகிஸ்தானுக்கு போகுது. ஸோ அப்போ நியூட்ரல் வென்யூவா மாறிடும். அதுக்கு அடுத்தபடியா மறுபடியும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வருது. இதுதான் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்தியன் டீமை பத்தி கொஞ்சம் டச் ஆன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். நடக்க போற IPL 2025 பல பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா அமைய போகுது. ஏன்னா இப்ப சூரியகுமார் யாதவ் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு இந்தியன் டீமை. அவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏசியா கப், வேர்ல்டு கப் இதெல்லாம் லீட் பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் டீம் வந்து செட் ஆயிருச்சு. ஆனா இந்த IPLல ரொம்ப எக்ஸெப்ஷனலா பிளே பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க, ரஜத் பட்டிதார் மாதிரி, ருத்ராஜ் ஹைக்வாட் மாதிரி, இன்னும் பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நட்டு, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளே பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து T20 காலகட்டங்கள் தான் வரப்போகுது, ஒரு 1.5 வருஷம். ஸோ நிறைய T20 கேம்ஸ் ஆட போறாங்க இந்தியா. ஸோ கண்டிப்பா இவங்களுக்குலாம் பெருசா வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். KL ராகுல் அவர் வந்து T20 டீமுக்குள்ள கம்பேக் பண்றது தான் அவரோட ட்ரீம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரீசெண்டா. ஸோ அவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்காக ரொம்ப நல்லா ஆடுவாரு. வழக்கம் போல இருக்கிற ஒரு KL ராகுல் இல்லாம வேற ஒரு பீஸ்டை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எஸ், ரொம்ப 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 ஃபுல்லா ஃபன்னா அமைய போறதா இருக்க போகுது அடுத்தடுத்து. அண்ட் பார்க்கலாம். எனக்கு
தெரிஞ்சு வந்து இப்போ இந்த அசோசியேட் நேஷன்ஸ் ஏஷியா கப்பில் நம்ம பேசணும்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து ஏஷியா கப் 2025 பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.